10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். ஓகே, எக்ஸசைஸ் 3.3ல செகண்ட் சம் பாருங்க. 5/7, 2 root 6 divided by 7. Okay, 5/7, 2 root 6 divided by 7 is a point on the terminal side of an angle theta. Okay, இந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னா terminal side of an angle theta in standard position அப்படிங்கிறாங்க. Okay, determine the trigonometric function values of angle theta. Okay, அந்த thetaங்கிற ஆங்கிளுக்கு trigonometric function அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. trigonometric function அப்படின்னா அந்த 6 ரேஷியோவை என்ன செய்யணும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, ரைட். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் என்ன கொடுத்தாங்க, 5/7, 2 root 6 divided by 7. பாயிண்ட் அப்படிங்கிறப்பவே இதுவும் பாருங்கள் 5/7, இது எக்ஸ் வேல்யூ. 2 root 6 divided by 7 இது y வேல்யூ. எக்ஸ் ஒய் ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட் எதில் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் லை ஆகும். ஓகேவா, 5/7 எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 root 6 divided by 7. எக்ஸ் ஒய் ரெண்டுமே பாசிட்டிவில் இருக்கனால கண்டிப்பாக இந்த பாயிண்ட் எதில் வரும், உனக்கு இந்த பாயிண்ட்டுக்கான டெர்மினல் சைடு எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் லை ஆகும். ஓகேங்களா, அதை வச்சு தான் டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணியாச்சு உங்களுக்கு. அதேமாதிரி 5/7, 2 root 6 divided by 7 அது பி அப்படின்னு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். பிங்கிற பாயிண்ட்டு 5/7, 2 root 6 divided by 7. ஓகே, அப்போ எக்ஸ் வேல்யூ 5/7. அப்போ இங்கே இருந்து இந்த டிஸ்டன்ஸ் 5/7, அட்ஜசன்ட் சைடு என்ன உனக்கு 5/7. ஓகேங்களா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆங்கிள் தீட்டா இது 90 டிகிரி. ரைட், பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5/7 அப்படிங்கிறாங்க. அப்போ எக்ஸ் வேல்யூ 5/7, ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 root 6 divided by 7. அந்த பாயிண்ட்டில் இருந்து எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ எழுதியாச்சு. ஓகே, அப்போ என்ன சைடு வேணும் அப்படின்னு இந்த ஹைப்போட்டீனியஸ் அப்படிங்கிற அந்த ஓபி சைடு தான் நமக்கு வேணும். ஓகே, எந்த சைடு வேணும், ஹைப்போட்டீனியஸ் ஓபி அப்படிங்கிற இந்த சைடு தான் உனக்கு வேணும். சரிங்களா, ரைட். அப்போ லெட் பி 5/7, 2 root 6 divided by 7. ஓகேங்களா, இந்த பாயிண்டில் இருந்து ஓபிங்கிற சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓபி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஓபிங்கிறது ஹைப்போட்டீனியஸ். ஹைப்போட்டீனியஸ் எப்படி எழுதுவீங்க, அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர்டு ரூட் ஆஃப் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆப்போசிட் சைடு ஸ்கொயர்டு அப்படின்னு போடுவீங்களா. அப்போ ரூட் ஆஃப் அட்ஜசன்ட் சைடு பாருங்கள் என்ன வந்துருக்குது 5/7. டீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைடு என்ன வந்துருக்குது 5/7. அப்போ 5/7 அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் டீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு என்ன உனக்கு 2 root 6 divided by 7. அப்போ 2 root 6 divided by 7 அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஓபி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஓபிங்கிறது ஹைப்போட்டீனியஸ். ஹைப்போட்டீனியஸ் எப்படி எழுதலாம், ரூட் ஆஃப் adjacent side அதனுடைய ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆப்போசிட் சைடு அதனுடைய ஸ்கொயர்டு. ஓகே, ரைட். அப்போ ரூட் ஆஃப் 5/7 அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 root 6 divided by 7 அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்குது. சரிங்களா, இப்போ ஸ்கொயர்டு பண்ணுங்கள் என்ன கிடைக்கும், ரூட் ஆஃப் 5/7 ஸ்கொயர்டு பண்ணால் 5 ஸ்கொயர்டுங்கிறது 25 டிவைட் பை 7 ஸ்கொயர்டுங்கிறது 49. அப்போ 25/49 அப்படின்னு கிடைக்குது. சரியா, ப்ளஸ் அடுத்தது 2 root 6 divided by 7 இதை ஸ்கொயர்டு பண்ணுங்கள். 2 ஸ்கொயர்டு பண்ணால் 4, ரூட் 6 ஸ்கொயர்டு பண்ணால் 6 கட்டுங்களா. 2 ஸ்கொயர்டு பண்ணால் 4, ரூட் 6 ஸ்கொயர்டு பண்ணால் என்ன கிடைக்கும் 6. அப்போ 2 இன்ட்டு ஓகே 2 ஸ்கொயர்டு பண்ணால் 4, அதேமாதிரி ரூட் 6 ஸ்கொயர்டு பண்ணால் 6. அப்போ 4 இன்ட்டு 6, 4 6 என்ன வரும் 24. அப்போ 24 டிவைடு பை 7 ஸ்கொயர்டு, 7 ஸ்கொயர்டு வேல்யூ 49. அப்போ 2 root 6 divided by 7 இதை ஸ்கொயர்டு பண்ணால் என்ன கிடைக்குது 24 டிவைடு பை 49 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா, இப்போ இதில் பேஸ் பார்த்தீங்கன்னா 49, இங்கேயும் 49 சேமாக இருக்கா. அப்போ மேலே நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணு. 25 + 24 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 49. அப்போ ரூட் ஆஃப் 49 டிவைட் பை என்ன கிடைக்கும் 49. சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும் ரூட் 1. ரூட் 1 அப்படிங்கிறப்ப வேல்யூ என்ன உனக்கு 1. அப்போ ஓபி ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்குது. ஓபிங்கிற அந்த சைடு என்ன கிடைக்குது 1. ஓபிங்கிறதா என்னன்னு தெரியும் உனக்கு ஹைப்போட்டீனியஸ் அப்படிங்கிறது. அப்போ ஹைப்போட்டீனியஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சரிங்களா, ஹைப்போட்டீனியஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது உனக்கு 1 அப்படின்னு. ஓகே, ரைட். அப்போ என்ன அப்படின்னா 5/7, 2 root 6 divided by 7 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் லை ஆகும் அப்படிங்கிறத வச்சு அதில் எக்ஸ் வேல்யூ 5/7, ஒய் வேல்யூ 2 root 6 divided by 7 அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறோம். எக்ஸ் அப்போ இந்த டயக்ராம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியாச்சு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கில் பார்த்தீங்கன்னா டீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைடு அப்படிங்கிறது 5/7, டீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு என்ன கிடைக்குது 2 root 6 divided by 7. அதுலேருந்து ஹைப்போட்டீனியஸ் அப்படிங்கிற இந்த ஓபி கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன வந்திருக்குது 1 அப்படின்னு வந்திருக்குது. அப்போ ஓபிங்கிறது என்ன உனக்கு ஹைப்போட்டீனியஸ், அதோட வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா, ரைட். இப்போ உனக்கு
உனக்கு தெரியும் 6 ரேஷியோ. ஓகே 6 ரேஷியோ அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு சைன் டீட்டா. சைன் டீட்டாக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும், ஆப்போசிட் சைடு டிவைடு பை ஹைப்போட்டினியஸ். ஓகே சைன் டீட்டாக்கான ஃபார்முலா ஆப்போசிட் சைடு டிவைடு பை ஹைப்போட்டினியஸ். ஆப்போசிட் சைடு என்ன வந்திருக்கு பாருங்கள், 2√6 டிவைடு பை 7. டீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு ஓகே என்ன வந்திருக்கு 2√6 டிவைடு பை 7. அப்போ 2√6 டிவைடு பை 7 டிவைடு பை ஹைப்போட்டினியஸ். ஹைப்போட்டினியஸ் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் 1. அப்போ 1 போடுங்க. 1ஆல் எதை டிவைட் பண்ணாலும் அதே தானே கிடைக்கும். அப்போ சைன் டீட்டா ஈக்குவல் என்ன கிடைக்குது, 2√6 டிவைடு பை 7 கிடைக்குது. ஓகே அப்போ சைன் டீட்டா அப்படிங்கிறப்ப சைன் டீட்டாவோட வேல்யூ 2√6 டிவைடு பை 7 கிடைச்சிச்சா. ரைட். சைனோட ரெசிப்ரோக்கல் என்னன்னு தெரியும், கொசிக்கன். ஓகே சைனோட ரெசிப்ரோக்கல் என்னன்னு தெரியும், கொசிக்கன். அப்போ கொசிக்கன் டேட்டா ஈக்குவல் டு இது அப்படியே என்ன செய்ய ரெசிப்ரோக்கலாக மாற்று. அப்போ 7 டிவைடு பை சைன் டீட்டாவோட வேல்யூ 2√6 டிவைடு பை 7 கட்டுங்களா. ரைட். சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கன். அப்போ கொசிக்கன் டீட்டா ஈக்குவல் டு அப்படியே இது இன்டர்சேஞ்ச் பண்ண என்ன கிடைக்கும், 7/2√6 அப்படின்னு கிடைக்கும். ஓகே சைன் டீட்டாவோட வேல்யூ 2√6 டிவைடு பை 7. சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கன் டீட்டா அப்படின்னு தெரியும். அப்போ கொசிக்கன் டீட்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், இது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணால் 7 டிவைடு பை 2√6 அப்படின்னு. ஓகே அப்போ சைன் டீட்டா கண்டுபிடிச்சாச்சு, அவனோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கன் டீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரிங்களா. ரைட். அடுத்து பாருங்கள் காஸ் டீட்டா. காஸ் டீட்டா ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஃபார்முலா உனக்கு தெரியும். காஸ் டீட்டாக்கான ஃபார்முலா அட்ஜசன்ட் சைடு டிவைடு பை ஹைப்போட்டினியஸ் அப்படின்னு. ஓகே காஸ் டீட்டாக்கான ஃபார்முலா அட்ஜசன்ட் சைடு டிவைடு பை ஹைப்போட்டினியஸ் அப்படின்னு. ஓகே அட்ஜசன்ட் சைடு என்ன வந்திருக்குதுன்னு பாருங்கள் டயக்ராமில். அட்ஜசன்ட் சைடு பாருங்கள் 5/7. அப்போ 5/7 டிவைடு பை ஹைப்போட்டினியஸ். ஹைப்போட்டினியஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம் 1. அப்போ 1 போடுங்க. 5/7 டிவைடு பை 1 அப்படிங்கிறப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும், 5/7. ஓகே அப்போ காஸ் டீட்டாவோட வேல்யூ என்ன கிடைக்குது, 5/7 அப்படின்னு கிடைக்குது. ஓகே காஸ் டீட்டாவோட வேல்யூ 5/7. ரைட். உனக்கு தெரியும் காஸ் டீட்டா அப்படிங்கிறப்ப காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் அப்படின்னு. ஓகே காஸ் டீட்டா அப்படின்னா காஸ் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல் என்னன்னு தெரியும், சீக்கன் டீட்டா. அப்போ சீக்கன் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டாவோட வேல்யூ 5/7. அது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றினா என்ன கிடைக்கும், சீக்கன் டீட்டா. அப்போ சீக்கன் டீட்டா ஈக்குவல் டு 7/5 அப்படின்னு கிடைக்குது. ஓகே சீக்கன் டீட்டா ஈக்குவல் டு 7/5. ஓகே அப்போ சைன் டீட்டா கொசிக்கன் டீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதேமாதிரி காஸ் டீட்டா சீக்கன் டீட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் டான் டீட்டா. டான் டீட்டாக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், ஆப்போசிட் சைடு டிவைடு பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு. ஓகே டான் டீட்டாக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், ஆப்போசிட் சைடு டிவைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஓகே டயக்ராமில் பாருங்கள் ஆப்போசிட் சைடு என்ன உனக்கு 2√6 டிவைடு பை 7. அதேமாதிரி அட்ஜசன்ட் சைடு பாருங்கள் 5/7. ஓகே அப்ளை பண்ணலாமா. அப்போ 2√6 டிவைடு பை 7 டிவைடு பை 5/7. ஓகே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 7 2 என்ன ஆகிடும் உனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும், நியூமரேட்டரில் 2√6 டிவைடு பை டினாமினேட்டரில் 5. அப்போ டான் டீட்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 2√6 டிவைடு பை 5 அப்படின்னு கிடைக்குது. ஓகே டான் டீட்டா ஈக்குவல் டு 2√6 டிவைடு பை 5. ஓகே ரைட். அடுத்து பாருங்கள் காட் டீட்டா. காட் டீட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், டான் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல். ஓகே காட் அப்படிங்கிறது டானோட ரெசிப்ரோக்கல். அப்போ என்ன கிடைக்கும், டான் டீட்டாவுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் காட் டீட்டா கிடைக்கும். அப்போ காட் டீட்டா ஈக்குவல் டு அப்படியே ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணுங்கள் 5/2√6 அப்படிங்கிறது. ஓகே டான் டீட்டாவோட வேல்யூ 2√6 டிவைட் பை 5. அப்போ காட் டீட்டா ஈக்குவல் டு 5/2√6 அப்படிங்கிறது. சரிங்களா. ஓகே 6 ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா. ரைட். அடுத்த சம் பாருங்கள் 5. எக்ஸசைஸில் 5 பாருங்கள். ஃபைண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ் பிட்வீன். ஓகே ஃபைண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ் பிட்வீன் 0 டிகிரி அண்ட் 360 டிகிரி விச் சாட்டிஸ்ஃபைஸ் த ஈக்குவேஷன் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 3/4. ஓகே என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 3/4 இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வரக்கூடிய ஆங்கிள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதே சமயம் அந்த ஆங்கிள் என்ன எங்கே எதுக்குள்ளார இருக்கணும்னா 0 டிகிரியில் இருந்து 360 டிகிரிக்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்போ ஃபைண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ் பிட்வீன். ஓகே எல்லா ஆங்கிளும் கண்டுபிடி. 0 டிகிரியிலேருந்து 360 டிகிரிக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா ஆங்கிளையும் கண்டுபிடி. பட் அந்த ஆங்கிள் என்ன செய்யணும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபைஸ் த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்போ என்ன ஈக்குவேஷன், சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 3/4. இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வரக்கூடிய எல்லா ஆங்கிளையுமே கண்டுபிடிக்கணும். பட் அந்த ஆங்கிள் எதுக்குள்ளார இருக்கணும் அப்படின்னா 0 டிகிரியிலேருந்து 360 டிகிரிக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா ஆங்கிளையும் கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. ஓகே ரைட். சொல்யூஷன் பாருங்கள். கிவன் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு என்ன கொடுத்தாங்க 3/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஓகே சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு என்ன உனக்கு தெரியும், கிவன் அஸ் 3/4. அப்போ சைன் டீட்டா ஈக்குவல் டு ஓகே சைன் டீட்டா ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ரூட் அப்ளை பண்ணுங்கள். சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 3/4னா சைன் டீட்டா ஈக்குவல் டு √3/4 அப்படின்னு எழுதுவீங்களா. ரைட். அப்போ √3/4 அப்படிங்கிறப்ப ரூட் அப்ளை பண்ணால் 3க்கு ரூட் வராது. அப்போ √3 தான். பட் 4க்கு ரூட் அப்ளை பண்ணால் 2. ஓகே அப்போ சைன் டீட்டா ஈக்குவல் டு ரூட் அப்ளை பண்ணுறப்ப என்ன போடுவீங்க, +or - போடுவீங்களா.
sin theta equal to root 3 by 4. அப்போ sin theta equal to root அப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 டிவைட் பை 4க்கு ரூட் எடுத்தால் 2. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 by 2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ sin thetaவோட வேல்யூ என்ன கிடைக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 by 2 அப்படின்னு. ஓகே, அப்போ என்ன அப்படின்னா sin theta equal to ப்ளஸ் ரூட் 3 by 2னு ஒரு வேல்யூ, sin theta equal to மைனஸ் ரூட் 3 by 2 அப்படின்னு. சரிங்களா, sin theta equal to ப்ளஸ் ரூட் 3 by 2னு ஒரு வேல்யூ கிடைக்கும், sin theta equal to மைனஸ் ரூட் 3 by 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே ரைட், இப்போ இதில் sin theta அப்படிங்கிறது ப்ளஸ் ரூட் 3 by 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. ப்ளஸ் ரூட் 3 by 2 அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா சைன் எங்கெங்கே பாசிட்டிவில் வரும்னு பாருங்கள். ப்ளஸ் ரூட் 3 by 2னா பாசிட்டிவ் தானே, சைன் அப்படிங்கிற ஆங்கிள் எங்கெங்கே பாசிட்டிவ் வரும் அப்படின்னா ஓகே மைண்டு கொண்டு வந்துடணும். இதுக்கு முன்னாடி நடத்தியிருப்போம் நம்ம ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு ஞாபகம் இருக்கா. ஆல் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ், சில்வர் சைனும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்போம். தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஓகே ஆல் சில்வர் டீங்கிறப்ப டேனும் காட்டு மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் என்னது கப்ஸுங்கிறப்ப சியா, அப்போ காசும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் சீக்கன் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு. ஓகே ரைட், அப்படி பார்க்குறப்ப சைன் பாசிட்டிவ் எங்கெங்கே வரும் அப்படின்னா ஆல் சில்வர், அப்போ ஆல் இங்கே சைன் பாசிட்டிவாக இருக்கும், ஆல் எல்லாமே பாசிட்டிவ், அப்போ சைன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சைன் செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் கொசிக்கனும் பாசிட்டிவ், அப்போ ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் என்ன கிடைக்கும் பாசிட்டிவ் வரும். கரெக்டுங்களா, சைன் பார்த்தீங்கன்னா ஆல் சில்வர் டீ கப்ஸு, ஆல்னா எல்லாமே பாசிட்டிவ், சில்வருங்கிறப்ப சைன் கொசிக்கன் அது மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ் விட்டுடா. ஓகேவா, ஆளுங்கிறப்ப எல்லாமே பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் அது ரெசிப்ரோக்கல் கொசிக்கன் மட்டும்தான் பாசிட்டிவ். ஓகே, தேர்டு பார்த்தீங்கன்னா டேன் காட்டு தான் பாசிட்டிவ், மற்றெல்லாம் நெகட்டிவ். அதேமாதிரி ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காஸ் சீக்கன் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். அப்படி பார்க்குறப்ப சைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயும் செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் தான் உனக்கு சைன் அப்படிங்கிற வேல்யூ பாசிட்டிவில் வரும், தேர்டுலேயும் ஃபோர்த்துலேயும் சைனுக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ஓகே, அப்போ சைன் ஈஃப் சைன் டீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ரூட் 3 by 2 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக டீட்டா லைஸ் இன் எதுக்குள்ளார தான் வரும்னு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயும் செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் தான் உனக்கு வரும். ஓகே, சைன் டீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ரூட் 3 by 2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ளஸ் ரூட் 3 by 2 அப்படின்னு நான் ஒன்று எடுத்துக்கிறேன், மைனஸ் ரூட் 3 by 2 ரெண்டு வேல்யூ இருக்குது இல்லையா. சப்போஸ் யூ டேக் சைன் டீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ரூட் 3 by 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னா கண்டிப்பாக டீட்டா சைன் டீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ரூட் 3 by 2 பாசிட்டிவ். சைனுக்கு எங்கெங்கே பாசிட்டிவ் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லேயும் செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் தான் சைனுக்கு என்ன கிடைக்கும் உனக்கு பாசிட்டிவ் வரும். ஓகே, அப்போ இஃப் சைன் டீட்டா ஈக்குவல் டு ரூட் 3 by 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டா டீட்டா லைஸ் இன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு கிடைக்குது. ஓகே ரைட், இப்போ இந்த டேபிள் மைண்டில் வச்சுக்க, உனக்கு தெரியும் ஆல் சில்வர் டீ கப்ஸை யூஸ் பண்ணி தான் சைன் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ரூட் 3 by 2 பாசிட்டிவ் அப்படிங்கிறப்ப எந்த ரெண்டு குவாட்ரண்ட்டில் வரும், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லையும் செகண்ட் குவாட்ரண்ட்லையும் வரும். சப்போஸ் யூ டேக் சைன் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3 by 2 அப்படின்னா நெகட்டிவ் அப்படிங்கிறப்ப அது எந்த குவாட்ரண்ட்டில் வரும், தேர்ட் குவாட்ரண்ட்லையும் ஃபோர்த்து குவாட்ரண்ட்லையும் வரும். ஓகே, சைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் பாசிட்டிவ் வரும், தேர்ட் குவாட்ரண்ட்லையும் ஃபோர்த்து குவாட்ரண்ட்லையும் என்ன கிடைக்கும் நெகட்டிவ் கிடைக்கும். அப்போ சைன் டீட்டா ஈக்குவல் டு ரூட் 3 by 2 அப்படிங்கிறது டீட்டா லைஸ் இன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட். சப்போஸ் சைன் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3 by 2 எடுத்துட்டிங்கன்னா அது எந்த குவாட்ரண்ட்டில் வரும், தேர்ட் குவாட்ரண்ட்லையும் ஃபோர்த்து குவாட்ரண்ட்லையும் உனக்கு கிடைக்கும். சரிங்களா ரைட், இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிறேன், சைன் டீட்டா ஈக்குவல் டு ரூட் 3 by 2. அப்போ ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருமா உனக்கு. ஓகே, ஃபஸ்ட் அண்டு செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். சரிங்களா ரைட், ஃபார்முலா இது மைண்டில் வச்சுக்கோங்க, எக்ஸு இது ஒய் அப்படிங்கிறப்ப. ஓகே, டீட்டா ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னா என்ன ஆங்கிள் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படி படிச்சிருப்போம் இல்லையா, இது எக்ஸு இங்கே 0 டிகிரி, இங்கேருந்து இங்கே வரப்போ ஆங்கிள் டீட்டா, இந்த இடத்துல 90 டிகிரி. ஓகே ரைட்டு, செகண்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதலாம், 90 ப்ளஸ் அப்படின்னு எழுதலாம், இல்லைன்னா 180 மைனஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஞாபகம் இருக்குங்களா, செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரக்கூடிய ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி எழுதுவோம் அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஒய் ஆக்சிஸில் ஆங்கிள் என்ன அப்படின்னா 90, அப்போ 90 ப்ளஸ் அப்படின்னு போடலாம், இல்லைன்னா இந்த இடத்துல ஆங்கிள் என்ன உங்களுக்கு 180 டிகிரி, இந்த இடத்துல எக்ஸுக்கு ஆப்போசிட் சைடில் எங்கள் ஆங்கிள் என்ன உனக்கு 180, அப்போ 90 ப்ளஸ் செகண்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 90 ப்ளஸ் 180 மைனஸ் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா ரைட், அதேமாதிரி தேர்டு குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 180 ப்ளஸ் அப்படின்னு எழுதலாம், ப்ளஸ்ஸு அதேமாதிரி இல்லைன்னா இந்த இடத்துல ஆங்கிள் என்ன இங்கே 90னா இங்கே 270. ஓகே, ஒய் ஆக்சிஸில் ஒய் ஆக்ஸ் 90 டிகிரினா கீழே என்ன கிடைக்கும் 270, அப்போ 270 மைனஸ் டீட்டா அப்படின்னு எழுதலாம். ஓகே சரிங்களா, அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் 180 ப்ளஸ்ன்னு எழுதலாம், இல்லைன்னா 270 மைனஸ் எழுதலாம். அதேமாதிரி ஃபோர்த்து குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 270 ப்ளஸ் அப்படின்னு எழுதலாம், 270 ப்ளஸ் அப்படின்னு எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு ரொட்டேஷன் இங்கேருந்து 0 டிகிரிலேருந்து இப்படி ரொட்டேட் ஆகிட்டே வரப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரப்போ எக்ஸ் ஆக்சிஸ்கிட்ட வரப்போ என்ன டிகிரி கிடைக்கும் 260 டிகிரி, 2 பைனா 360 டிகிரி கிடைக்கும், ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன். அப்போ என்ன ஆங்கிள் கிடைக்கும் 360 டிகிரி, அப்போ 360 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். கரெக்டுங்களா, ஞாபகம் இருக்கா.
இந்த இடத்துல வரப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 360 ப்ளஸ் ஆல்ஃபா இல்லைன்னா 90 மைனஸ் ஆல்ஃபா அந்த மாதிரி எழுதியிருப்போம் நம்ம. ஓகே, அதேமாதிரி செகண்ட் குவாட்ரண்ட்டில் 90 ப்ளஸ்ஸு 180 மைனஸ். தேர்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 180 ப்ளஸ்ஸு 270 மைனஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுக்கு 270 ப்ளஸ்ஸு 360 மைனஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ அந்த ஃபார்முலாவில் தான் பார்த்தீங்கன்னா நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படிங்கிறப்ப தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படியே போட்டுக்கிறேன். செகண்ட் குவாட்ரண்ட் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 180 மைனஸ் ஆல்ஃபா, ஏன்னா 180லேருந்து மைனஸ் ஆல்ஃபா. தேர்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறப்ப 180 ப்ளஸ் ஆல்ஃபா அப்படின்னு எழுதிக்கிறேன். ஃபோர்த்து குவாட்ரண்ட் என்ன ஆங்கிள் எடுத்துக்கிறேன் 360 மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். சரிங்களா, ரைட். இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிங்க. எல்லாமே இப்போ டீட்டா வேணும் அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூ தான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஓகே, டேக் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு கிவனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, சைன் டீட்டா ஈக்குவல் டு √3/2 அப்படின்னு. அந்த இடத்துல டீட்டாவை என்னென்னு எடுத்துக்கிறேன், ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா, கிவனில் சைன் டீட்டா ஈக்குவல் டு √3/2 கொடுத்துருக்காங்க. நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா டீட்டாக்கு பதில் ஆல்ஃபா போட்டுக்கிறேன். டேக் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு √3/2. ஓகே, ரைட். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு சைனோட எந்த ஆங்கிளுக்கு √3/2 வரும் அப்படின்னா 60 டிகிரிக்கு. ஓகே, சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு √3/2 அப்படின்னு சொல்லி வருதா உங்களுக்கு. ஓகே, சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு √3/2 அப்படின்னு சொல்லி கிடைக்குதா உங்களுக்கு. ரைட், அப்போ ஆல்ஃபா அப்படிங்கிறது ஈக்குவல் டு 60 டிகிரி. கரெக்டுங்களா, சைனோட எந்த ஆங்கிளுக்கு √3/2 அப்படின்னு வரும் அப்படின்னு பார்த்தா ஆல்ஃபா ஈக்குவல் டு 60 டிகிரிக்கு உனக்கு வரும். ஓகே, ஆல்ஃபா ஈக்குவல் டு 60 டிகிரி. ஓகே, ஓகே, டேக் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு √3/2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, கிவனில் சைன் டீட்டான்னு கொடுத்துருக்காங்க. சைன் டீட்டாவோட வேல்யூ √3/2ங்கிறாங்க. அந்த டீட்டாவை என்னென்னு எடுத்துக்கிறேன், ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு √3/2. ஓகே, அப்போ ஆல்ஃபா என்ன கிடைக்கும் அப்படின்னா சைனோட எந்த ஆங்கிளுக்கு √3/2 அப்படின்னா 60 டிகிரிக்கு. ஓகே, அப்போ ஆல்ஃபாக்கு என்ன வேல்யூ அப்படின்னா 60 டிகிரின்னு கிடைக்குமா. சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு √3/2 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அப்போ ஆல்ஃபா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சைன் ஆல்ஃபா ஈக்குவல் √3/2. ஆல்ஃபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2. ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2. ஓகே, சைனோட எந்த ஆங்கிளுக்கு √3/2 வரும் அப்படின்னா 60 டிகிரிக்கு. அப்போ ஆல்ஃபா அப்படிங்கிறது 60 டிகிரி. ஓகே, ஆல்ஃபா ஈக்குவல் டு 60 டிகிரி அப்படிங்கிறது. கரெக்டுங்களா, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்னு தெரியும். ஆல்ஃபாவோட வேல்யூ 60 டிகிரி அப்படின்னு தெரியுது. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் டீட்டாவும் ஆல்ஃபாவும் ஈக்குவல். ஓகே, அப்படி தானே சொல்லிக்கிறேன். ஃபார்முலா பாருங்கள், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 60 டிகிரி அப்படிங்கிறப்ப டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஈக்குவல் டு 60 டிகிரி. கரெக்டுங்களா, அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் சைன் டீட்டா ஈக்குவல் டு √3/2ங்கிறது எந்த ஆங்கிள் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா 60 டிகிரி இந்த ஆங்கிள் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரிங்களா, ரைட். அடுத்து டீட்டா லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஃபார்முலா என்ன சொல்லியிருப்போம் நம்ம, டீட்டா ஈக்குவல் டு 180 மைனஸ் ஆல்ஃபா. ஓகே, செகண்ட் குவாட்ரண்ட்டில் டீட்டா ஈக்குவல் டு 180 மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 180 மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ மேலே என்னன்னு சொல்லிக்கிறேன் 60 டிகிரி. கரெக்டாக, ஆல்ஃபாவோட வேல்யூ மேலே என்ன சொல்லிக்கிறேன் 60 டிகிரி. 180 மைனஸ் 60 அப்படின்னா 120 டிகிரி. அப்போ டீட்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்குது 120 டிகிரி அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா, ரைட். சைன் டீட்டா ஈக்குவல் டு √3/2 அப்படின்னு கிவனில் கொடுத்துக்கிறாங்க. நான் அதை என்னென்னு எடுத்துக்கிறேன், சைன் ஆல்ஃபா. டீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா அப்படின்னு போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா டிஃப்ரென்ஸ் இங்கே கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அப்படி எடுத்துக்கிறேன். சைன் டீட்டா ஈக்குவல் 2/3/2 சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு √3/2 அப்படின்னு போட்டப்போ ஆல்ஃபா என்ன கிடைக்குது அப்படின்னா 60 டிகிரி. சைனோட எந்த ஆங்கிளுக்கு √3/2 வரும் 60 டிகிரிக்கு. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 60 டிகிரி அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஆல்ஃபா ஈக்குவல் டு 60 டிகிரி. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் டீட்டாவும் ஆல்ஃபாவும் ஈக்குவல். அப்போ டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஈக்குவல் டு 60 டிகிரி. அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஆங்கிள் என்ன கிடைக்குது 60 டிகிரியும் கிடைக்குது. அதே மாதிரி செகண்ட் குவாட்ரண்ட்டில் டீட்டா லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டீட்டா ஈக்குவல் என்ன கிடைக்குது 120 டிகிரி அப்படின்னு கிடைக்குது. சரியா, ரைட். அடுத்து சைன் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் √3/2ன்னு எடுத்துக்கிறோம். சரியா, ப்ளஸ் √3/2 பாசிட்டிவ். பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொன்னோமா. அதேமாதிரி சைன் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் √3/2. மைனஸ் √3/2ங்கிறது நெகட்டிவ். நெகட்டிவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த குவாட்ரண்ட்டில் வரும், தேர்ட்லையும் ஃபோர்த்லையும் வரும். அப்போ டீட்டா லைஸ் இன் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட் அப்படிங்கிறது. ஓகே, டீட்டா லைஸ் இன் தேர்டு அண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ தேர்டு குவாட்ரண்ட்டில் உனக்கு டீட்டா கண்டுபிடிக்கணும். டீட்டா லைஸ் இன் தேர்டு குவாட்ரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா டீட்டா லைஸ் இன் தேர்டு குவாட்ரண்ட் அப்படின்னா டீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன உனக்கு தேர்டு குவாட்ரண்ட்டில் 180 ப்ளஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது. ஓகே, டீட்டா லைஸ் இன் தேர்டு குவாட்ரண்ட். தேர்டு குவாட்ரண்ட் அப்படிங்கிறப்ப டீட்டா ஈக்குவல் டு 180 ப்ளஸ் ஆல்ஃபா. ஓகே, 180 ப்ளஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ 60. 180 ப்ளஸ் 60 ஆட் பண்ண கிடைக்கும் 240 டிகிரி. அப்போ தேர்டு குவாட்ரண்ட்டில் என்ன ஆங்கிள் கிடைக்குது 240 டிகிரி அப்படின்னு கிடைக்குது. சரியா, ரைட். அடுத்து டீட்டா லைஸ் இன் ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் என்ன டயக்ராமில் பாருங்கள், டீட்டா ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிக்கிறேன் 360 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே, 360
360 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா. அப்போ 360 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. 360 மைனஸ் 60 அப்படிங்கிறது 300 டிகிரி. அப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் என்ன ஆங்கிள் கிடைக்குது அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 300 டிகிரி அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் ஆங்கிள் என்ன கிடைக்குது 300 டிகிரி கிடைக்குது. அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஆங்கிள் அப்படிங்கிறது 60 டிகிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆங்கிள் 60 டிகிரி, செகண்ட் குவாட்ரண்ட்டில் 120 டிகிரி, தேர்ட் குவாட்ரண்ட்டில் 240 டிகிரி, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் 300 டிகிரி. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 60, 120, 240, 300 இது எல்லாமே 0 டிகிரியில் இருந்து 360 டிகிரிக்குள்ளார இருக்குது. ஓகே, கிவனில் பார்த்தீங்கன்னா டீட்டா லைஸ் பிட்வீன் 0 டிகிரி அண்ட் 360 டிகிரி அப்படிங்கிறாங்க. அதுவும் பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ என்னென்ன ஆங்கிள் சாட்டிஸ்ஃபை பண்ணுது உனக்கு இந்த கண்டிஷனை டீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி, 120 டிகிரி, 240, 300. ஓகே, இந்த 4 ஆங்கிளும் கிவனில் கொடுத்து கூடிய கண்டிஷன் என்ன செய்யுது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா, ரைட். அடுத்தது பாருங்க 6th சம் பாருங்க. ஷோ தட் sin ஸ்கொயர்டு பை பை 18 ப்ளஸ் sin ஸ்கொயர்டு பை பை 9 ப்ளஸ் sin ஸ்கொயர்டு 7 பை பை 18 ப்ளஸ் sin ஸ்கொயர்டு 4 பை பை 9 ஈக்குவல் டு 2. இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ரைட். நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். sin ஸ்கொயர்டு பை பை 18 ப்ளஸ் sin ஸ்கொயர்டு பை பை 9 ப்ளஸ் sin ஸ்கொயர்டு 7 பை பை 18 ப்ளஸ் sin ஸ்கொயர்டு 4 பை பை 9 இதை எடுத்துக்கிறேன். சரிங்களா, ரைட். இப்போ இதில் ஃபஸ்ட்டு 2 பார்ட்டை அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, சாரி, ஃபஸ்ட்டு இந்த பை வேல்யூ இருக்குது இல்லையா, அந்த பைக்கு என்ன பண்ணேன்னா sin ஸ்கொயர் பை பை 18 அதேமாதிரி பாருங்கள் sin ஸ்கொயர் பை பை 9 அதேமாதிரி sin ஸ்கொயர் 7 பை பை 18 அதேமாதிரி sin ஸ்கொயர் 4 பை பை 9. இந்த பைக்கு என்னென்னு தெரியும் உனக்கு ஆங்கிள் 180 டிகிரின்னு தெரியும். கரெக்டாக, இந்த பைக்கு என்ன ஆங்கிள் அப்ளை பண்ணுறேன் உனக்கு 180 டிகிரி அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பைக்கு 180 டிகிரி அப்படின்னு போட்டால் sin ஸ்கொயர் பைக்கு 180 டிகிரி போடுங்க, 180 டிகிரி டிவைட் பை 18 ப்ளஸ் அடுத்த sin ஸ்கொயர் பைக்கு 180 போட்டால் 180 டிகிரி டிவைட் பை 9 ப்ளஸ் அடுத்த sin ஸ்கொயர் 7 பை பை வேல்யூ 180 போட்டிங்கன்னா 7 இன்ட்டு 180 டிகிரி டிவைட் பை 18. அடுத்தது ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு 4 பை பை 9 4 இன்ட்டு பைக்கு 180 டிகிரி டிவைட் பை 9 அப்படின்னு போடுறேன். ஓகே, பையோட வேல்யூ 180 டிகிரின்னு உனக்கு தெரியும். பைங்கிறது ரேடியன், ஆங்கிள் என்ன சொல்லுவோம் பை அப்படிங்கிறது ஆங்கிளில் 180 டிகிரி. அப்போ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரக்கூடிய பைக்கு மட்டும் என்ன அப்ளை பண்ணுறேன் 180 டிகிரின்னு போடுறேன். சரியா, ரைட். அப்போ சைன் ஸ்கொயர்டு 180 டிகிரி டிவைட் பை 18 அப்படின்னா 18 கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும் 10 கிடைக்குமா. அப்போ சைன் ஸ்கொயர்டு 10 டிகிரி ப்ளஸ் அடுத்தது இந்த இடத்துல 18 இந்த 9 கேன்சல் ஆச்சு என்ன கிடைக்கும் 20 கிடைக்கும் நியூமரேட்டரில். அப்போ சைன் ஸ்கொயர்டு 20 டிகிரி அப்படிங்கிறது. ஓகே, ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு 7 அப்படியே வச்சுக்கோ. அந்த 180யும் 18 கேன்சல் ஆனால் 10 7 இன்ட்டு 10 என்ன ஆகிடும் 70 டிகிரி. அப்போ சைன் ஸ்கொயர்டு 70 டிகிரி அப்படின்னு கிடைக்குது. ஓகே, சைன் ஸ்கொயர்டு 70 டிகிரி ப்ளஸ் அடுத்தது பாருங்கள் சைன் ஸ்கொயர்டு 4 இன்ட்டு 180 டிகிரி அப்படிங்குது. 180யும் இங்கே வரக்கூடிய 9ஐயும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 20 4 இன்ட்டு 20 என்ன ஆகிடும் 80 டிகிரி. அப்போ சிம்ப்ளை பண்ண என்ன கிடைக்குது சைன் ஸ்கொயர்டு 80 டிகிரி கிடைக்குது. ஓகே, அப்போ என்ன சிம்ப்ளை பண்ணால் பை வேல்யூவை வச்சு சிம்ப்ளை பண்ணுறப்ப சைன் ஸ்கொயர் 10 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 20 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 70 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 80 டிகிரி அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா, ரைட். இப்போ இது சைன் ஸ்கொயர் 10 டிகிரி அதே அப்படியே வச்சுக்கோ, சைன் ஸ்கொயர் 20 டிகிரி இதையும் அப்படியே வச்சுக்கோங்க. கரெக்டுங்களா, ரைட். இப்போ இதில் சைன் ஸ்கொயர் 70 டிகிரி அப்படிங்கிறத நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா ஃபார்முலா பாருங்கள் உனக்கு தெரியும். சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 90 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது. ஓகே, சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 90 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது ஈக்குவல் அப்படின்னு ஃபார்முலா ஒன்று படிச்சிருப்பீங்க இல்லையா, ரைட். அப்போ இங்கே சைன் 70 டிகிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் 90 மைனஸ் 70 அப்படின்னு எழுதலாமா. ஓகே, சைன் 70 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் காஸ் 90 மைனஸ் 70 அப்படின்னு எழுதலாமா. ஓகே, சைன் ஸ்கொயர் 70 டிகிரி அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 90 மைனஸ் தீட்டா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறப்ப சைன் 70 அப்போ காஸ் 90 மைனஸ் 70 அப்படின்னு எழுதலாமா. ஃபார்முலா பாருங்கள் சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு. அப்போ சைன் 70 எப்படி எழுதிக்கலாம் காஸ் 90 மைனஸ் 70 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாமா. ரைட். அப்போ சைன் ஸ்கொயர் 70 டிகிரியை காஸ் ஸ்கொயர்டு 90 டிகிரி மைனஸ் 70 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ப்ளஸ் அதேமாதிரி சைன் 80 டிகிரி எப்படி எழுதலாம் காஸ் 90 மைனஸ் 80 டிகிரி அப்படின்னு எழுதலாமா. சைன் ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர்டு 90 மைனஸ் 80 டிகிரி அப்படிங்கிறது. ஓகே, ரைட். அப்போ சைன் ஸ்கொயர்டு இங்கே வரக்கூடிய 10 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு 20 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு 90 மைனஸ் 70 90லேருந்து 70 போச்சு என்ன கிடைக்கும் 20 டிகிரி. அப்போ காஸ் ஸ்கொயர்டு 20 டிகிரி அப்படின்னு கிடைக்குமா. ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு 90 மைனஸ் 80 90 மைனஸ் 80னா என்ன வேல்யூ 10. அப்போ காஸ் ஸ்கொயர்டு 10 டிகிரி அப்படிங்கிறது. ஓகே, அப்போ சிம்ப்ளை பண்ண என்ன கிடைக்குது சைன் ஸ்கொயர்டு 10 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 20 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஓகே 90 மைனஸ் 70 அப்படின்னா 20 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு 90 மைனஸ் 80 அப்படிங்கிறப்ப என்ன வரும் 10 டிகிரி அப்படிங்கிறது. ஓகேங்களா, ரைட். இப்போ இதில் சைன் ஸ்கொயர்
10 டிகிரி, இங்கே வரக்கூடிய காஸ் ஸ்கொயர் 10 டிகிரி இருக்கான்னு பாருங்கள். சைன் ஸ்கொயர் 10 டிகிரி இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் 10 டிகிரி இருக்குது. சரி, அதை ரெண்டையும் ஒன்றா எழுதிக்கிறேன், ஆங்கிள் ஒன்றா இருக்க மாதிரி எழுதிக்கிறேன். சைன் ஸ்கொயர் 10 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 10 டிகிரி. அதே மாதிரி பாருங்கள், சைன் ஸ்கொயர் 20 டிகிரி இருக்கா, இந்த பக்கம் பாருங்கள் காஸ் ஸ்கொயர் 20 டிகிரி. அதை ரெண்டையும் என்ன செய்கிறேன், ஒன்றா எழுதிக்கிறேன். ஓகே ரைட். அப்போ சைன் ஸ்கொயர் இது அப்படியே 10 டிகிரி டீட்டான்னு எடுத்துக்கோங்க. சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா, அதோட வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு, 1 அப்படின்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் 10 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 10, இதோட வேல்யூ என்னென்னு எழுதிக்கலாம், 1 எழுதிக்கலாமா. ப்ளஸ் அதே மாதிரி சைன் ஸ்கொயர் 20 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 20 டிகிரி. ஓகே, இந்த 20 டிகிரியை டீட்டான்னு எடுத்துக்கோங்க. அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா, அதோட வேல்யூ என்னன்னு தெரியும், 1. ஸோ அப்போ 1 + 1 அப்படிங்கிறப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும், 2. ஸோ இதை நான் ஆர்கத்தை சைடு ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட்டு. ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்டு.